ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷனா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட டிசைரை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த சேனலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா லா ஆஃப் அசம்ப்ஷன் ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் டீச்சிங் பற்றி தான் நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கிரிப்டிங்னா. ஸோ ஸ்கிரிப்டிங் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கிரிப்டிங் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்ட்டு. அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கிரிப்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதில்ல. ஸோ நான் இங்கே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நீங்கள் வந்து பர்சனலாக என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கனாவே உங்களுக்கு அதிலே வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எங்களுக்கு காலோ இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கணுமே அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கிரிப்டிங், ரைட்? ஸோ ஸ்கிரிப்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட மைண்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மைண்டு பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போகலாம். லைக் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட மைண்டில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட், another வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்க அப்படின்னா இஸ் பேஸ்ட் ஆன் திங்கிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எந்த ஒரு மெமரி கிடையாது. ஸோ அட் அ டைமில் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் ஏதாவது ஒரு திங்ஸை மட்டும் தான், ஒரு திங்ஸ் ஒரு தாட்ஸ் ஒரு ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒன்றை மட்டும் தான் ஹோல்டு பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும் திங்ஸ், ஏதாவது திங்ஸோ இல்லை ஃபீலிங்ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணும். தென் நீங்கள் என்னெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் திங்ஸ் இல்லை அந்த ஃபீலிங்ஸ்க்காக அதை வந்து அது ரிசீவ் பண்ணும். ஒன்ஸ் அதை ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா 6 சென்ஸ் பேசிஸில் தான் உங்களோட அந்த கமாண்டை வந்து ரிசீவ் பண்ணுது. எந்த மாதிரி 6 சென்ஸ் அப்படின்னா பார்க்குறது, சவுண்டு, டேஸ்ட்டு, தென் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்மெல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட கான்ஷியஸ் மைண்டு உங்களோட அந்த தாட்ஸை ரிசீவ் பண்ணுது. கொஞ்சம் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க. ஓகேவா? ஸோ ஸ்வீட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பார்க்குறீங்க, டச் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க, ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே 6 சென்ஸுமே அதில் வந்து கவர் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை சாப்பிடும் போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அந்த கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களோட பிரெயினுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமாண்ட் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்டோரேஜ் இப்போ நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ, இப்போ நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஏதாவது சாப்பிட்றது எல்லாத்துக்கும் டேஸ்ட் நமக்கு தெரியும். இந்த சாப்பாடு இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், இந்த ஸ்வீட்டுக்கு இந்த டேஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்மளோட கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகி கிடக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் பிரெயினுக்கு தெரியும் இது நம்ம சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பாய்சனே வச்சுட்டு வந்து இதை சாப்பிட்லாமா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அது சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அது வந்து உங்களுக்கு வந்து அது பாய்சன், அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு ஹார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயினில் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ரோட்டுக்கிட்ட நின்றுருக்கீங்க ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக. ஸோ தூரத்தில் ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அந்த காரு ஸ்பீடாக வந்துட்டுருக்கா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்பீடாக வருதா இல்லை ஸ்லோவாக வருதா அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி டேட்டாஸ் உங்கள் மைண்டில் ஆல்ரெடி சேவில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் இப்போது நீங்கள் வண்டி வந்து கார் வந்து ஃபீடாக வருது அப்படின்னா நீங்கள் க்ராஸ் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களோட மைண்டுக்கு கமாண்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ கார் வந்து ஸ்லோவாக வருது, ஸோ நம்ம ரோடு க்ராஸ் பண்ணலாம். இல்லை கார் வந்து ஃபீடாக வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ரோடு க்ராஸ் பண்ணணும், இல்லாட்டி அது நம்ம ஹிட் பண்ணும் அப்படின்னு மாதிரி நம்ம மைண்டில் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டோரில் இருக்கும். ஸோ உங்களோட மைண்ட் பார்த்திங்கன்னா செக் பண்ணும், ஸ்பீடு இப்போ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இது எனக்கு சேஃபாக இருக்குது, நம்ம ரோடு க்ராஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து இல்லை ஸ்பீடு வந்து ஃபீடாக இருக்குது அப்படின்னா இந்த டைம் நான் ரோடு க்ராஸ் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வரும். அந்த கமெண்டை வந்து உங்கள் மைண்ட் வந்து செக் பண்ணும். ஸோ உங்களோட பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணும் இந்த டெசிஷன் வந்து கரெக்டு, இந்த டெசிஷன் வந்து தப்பு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டேட்டா வந்து கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட
மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறதோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதோ. ஏன்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்டு வந்து அட் அ டைமில் ஏதாவது ஒரு தாட்ஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு தாட்ஸை மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐதர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஆர் நெகட்டிவாக. உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஏதாவது ஒரு திங்ஸை மட்டும் தான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான இது. ஸோ இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே ஆக்டிவில் இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அது என்னெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து இல்லை நீங்கள் என்னெல்லாம் வந்து கான்ஷியஸாகவோ இல்லை அன்கான்ஷியஸில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ 3Dயில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட இப்போ 3D வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ரிசல்ட்டு தான். ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து 3Dயில் பார்த்து பயந்துட்டுருக்கிறீங்களோ இல்லை பார்த்து வேவர் ஆகிட்டுருக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணதான், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அஃபார்ம் பண்ணுங்கள், ரிப்பீட்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு. ஏன்னா ரிப்பீட்டேஷன் வந்து உங்களோட பாஸ்ட் ப்ரோக்ராமிங்கை சேஞ்ச் பண்ணி புது ப்ரோக்ராமிங்கில் கன்வெர்ட் பண்ணிடும். புது ப்ரோக்ராமிங்காக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட டிசைர் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களோட இப்போ கான்ஷியஸ் மைண்ட் பற்றி என்ன உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளோட ஏதாவது ஒரு தாட்டை மட்டும் தான் வந்து ஹோல்டு பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஏன் பாசிட்டிவாக தாட்ஸை சென்ட் பண்ணக்கூடாது? இப்போ நீங்கள் பாசிட்டிவாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு அக்கார்டிங்காக. ஸோ அதனால தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், அஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, அஃபார்ம் பண்ணுறதுனால எப்படி வந்து என்னோடய ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும், எப்படி வந்து என்ன டிசைர் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா இதுதான் ரீசன். நீங்கள் அஃபார்ம் பண்ண உங்களோட அந்த ஓல்டு பிலீஃப் இருக்குது, ஓல்டு பேட்டர்ன் இருக்குது இல்லையா, ஓல்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ எல்லாமே வந்து டெலீட் ஆகி நீங்கள் இப்போ புதுசாக என்ன அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து ஸ்டோர் ஆகும். ஏன் அப்படின்னா ஏன்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து அட் அ டைமில் ஒன்ஸ் மட்டும் ஒரு தாட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த அக்செப்ட் பண்ண தாட்டை தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரிப்பீட்டேஷனில் ஒரே டிசைர் வந்து நீங்கள் அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக சீக்கிரமாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுதான் உண்மை அப்படின்ட்டு பிலீவ் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களோட மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களோட 3Dயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ரிப்பீட்டேஷன் இஸ் த கீ. ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் ரிப்பீட்டேஷன் மூலயமா. ஏன்னா நீங்கள் ரிப்பீட்டேஷன் பண்ண உங்களோட 3D வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து தான் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு அக்கார்டிங்காக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 3Dயில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணது தான். ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதனால சேஞ்சும் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் டாபிக் வரலாம். ஸோ நீங்கள் தான் வந்து கிரியேட்டர். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து எழுதுறீங்களோ அதுதான் உங்களோட ஸ்டோரி. ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஸ்டோரியை தான் எழுத போகிறீங்க. உங்களோட ஸ்டோரி நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க உங்களோட எண்டு கோல் என்ன. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு என்ன வேணும். இந்த கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைரி அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அண்ட் பென் வந்து பிளாக்கை தவிர்த்து வேறு எந்த கலராக இருந்தாலுமே ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களே ரிமைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் வந்து கிரியேட்டர். ஸோ உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் கிரியேட்டர். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து இந்த டைரியில் எழுத போகிறீங்களோ அதெல்லாமே வந்து உங்களோட 3Dயில் மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக சம் பியூட்டிஃபுல்
லான ஸ்டோரி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்காக ஒரு பர்டிகுலரான ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டோரிக்காக ஒரு பர்டிகுலர் டைட்டில். ஏன்னா டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களோட ஸ்டோரி எழுதுறீங்க. ஸோ டைட்டில் எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டோரிக்காக இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஸ்டோரிக்காக ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் மை ட்ரீம் ஸ்டோரி, மை மிரக்கல் ஸ்டோரி, ஆர் மை மிரக்கல் லைஃப், ஆர் மை ஓன் க்ரியேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரி எழுதுகிற மாதிரி எழுதுங்க. இல்லை அப்படின்னா யாருக்காவது நீங்கள் இந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்க. லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை இதெல்லாம் எனக்கு கதை மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா அஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் ஸ்டோரி எழுதுங்க. அது வந்து பாயிண்ட் வைஸாக போட்டு நீங்கள் உங்களோட ஸ்டோரியை நீங்கள் ப்ராப்பராக எழுதுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக இருக்கணும். உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஹை வைப்ரேஷன்லேருந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஏதாவது நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்டிங் வந்து அந்தளவுக்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கிரிப்டிங் எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு தனியான ஒரு பிளேஸ், எங்கே உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத டைமில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்காக ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். உங்களோட பர்டிகுலர் டிசைருக்காக ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வந்து அந்த ஸ்கிரிப்டிங்கில் எழுதுங்க. இந்த டைரியில் வந்து நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து உங்களோட ரியாலிட்டி அப்படின்னு திங்க் பண்ணி எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து அதுதான் உங்களோட ரியாலிட்டி அப்படின்னு திங்க் பண்ணி எழுதுங்க. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா, நான் எதுக்காக உங்களை வந்து செப்ரேட்டாக தனியாக இருந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். யாராவது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத டைமில் நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஏதாவது சைலண்ட்டான பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ட்ரீம் லைஃப் பற்றி எழுத போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் எழுதுறது சின்ன சின்ன விஷயம் வந்து நல்லா ஒரு ஃபீலிங்ஸோடு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ணிட்டீங்க, இதில் வந்து இந்த டைரியில் நான் எழுதுறது எல்லாமே வந்து என்னோடய ரியாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற சென்டென்ஸாக பாசிட்டிவாக தான் நீங்கள் எழுதணும். அதில் எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்டிங் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறனால உங்களோட 100% நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங்க்கு கொடுக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதில் இருக்கக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சைலண்ட்டான பிளேஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைரி பென் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் எப்போ ஸ்கிரிப்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ்க்கு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிராட்டிடியூட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ ஹை வைப்ரேஷனில் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் பண்ணது எல்லாமே வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு இல்லையா? ஆல்ரெடி அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் பண்ணதும் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் உங்களோட ரியாலிட்டி தான் அப்படின்ட்டு உங்களோட மைண்டு வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் உங்களோட எண்ட் கோல் என்ன. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எண்ட் கோல் என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். இப்போ நான் என்னோடய எண்ட் கோல் என்ன அப்படின்னா, எனக்கு என்னோட எஸ்பி கூட மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஆல்ரெடி அவங்க கூட மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் தான் என்னோட எண்ட் கோல். அட் த சேம் டைம் எனக்கு தெரியும் என்னோட எஸ்பிகிட்ட எனக்கு எந்த மாதிரி கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு. லைக் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக் எப்படி, வே ஆஃப் டாக் எப்படி மற்றவங்க கூட பேசுகிறாங்க, மற்றவங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட நேச்சர் என்ன, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு எல்லாமே வந்து கிளாரிட்டியோடு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்டிங் போகலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராட்டிடியூடோடு
ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். ஐ am so grateful and happy for everything that already I have. Thank you, thank you, thank you. Thank you universe. I am very grateful and happy that I am already married my SP. இந்த எஸ்பிக்கு பதிலாக வந்து நீங்கள் உங்களோட எஸ்பியோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்களோட மேரேஜ் வந்து எங்களோட ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்கில் தான் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு டே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரி செகண்ட் என்னோடய பார்ட்னரோட லவ் வந்து எனக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்னோடய பார்ட்னர் வந்து என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க. என்னோடய பார்ட்னர் வந்து என்னைய அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறாங்க, என்னை எல்லா விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம். எல்லாருமே எங்களை வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட எஸ்பிகிட்டேருந்து அவங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட எஸ்பி வந்து கோவப்படுற பர்சனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பி வந்து காம் அண்ட் பொலைட்டாக இருக்காங்க, ஸோ அவங்க மற்றவங்க கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பியாக இருக்கிறேன் என்னோட இந்த மேரிட் லைஃப்காக. என்னோட இந்த மேரிட் லைஃப் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டாக வந்து இருக்கேன், நான் வந்து ஹாப்பிலி மேரிடாக இருக்கேன் இப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஜெண்டருக்கு அக்கார்டிங்காக ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இதில் நான் என்னெல்லாம் எழுதியிருக்கணும் அதுதான் என்னோடய ரியாலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. இஸ் டன் இஸ் டன் இஸ் டன் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அட் லாஸ்ட் வந்து தேங்க்யூ 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 அப்படின்னு எழுதுங்க. உங்களால் தேங்க்யூ எவ்வளோ ஜாஸ்தி எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. ஓகேவா? அது பர்டிகுலர் கிடையாது இவ்வளோ தான் எழுதணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ உங்களோட எவ்வளோ எழுத தோணுதோ அவ்வளோ நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்டிங் வந்து டெய்லி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை டெய்லி கூட எழுதலாம். பட் நைட் அண்ட் மார்னிங் மட்டும் எழுதுங்க, இன் பிட்வீன் எதுவும் வேண்டாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் என்னை மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் வந்து டெய்லி பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மட்டும் எழுதுங்க. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து ரோபோட்டிக் அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். ஸோ நீங்களும் என்னை மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சைலண்ட்டான பிளேஸில் இருந்து உங்களோட ஸ்கிரிப்டிங் ஒன்ஸ் மட்டும் கிளியராக எழுதிக்கோங்க. தென் டே அண்ட் நைட் மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் ரீட் பண்ணிங்க அப்படின்னா போதும். நான் எதுக்காக வந்து 2 டைம்ஸ் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தூங்க போகும்போது உங்களோட கான்ஷியஸ் மைண்டும் தூங்கிடும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த டைம் இனி ஒரு 10 மினிட்ஸ் நான் தூங்கிடுவேன், இல்லை இனி ஒரு 15 மினிட்ஸில் தூங்கிடுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டைமில் ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கிறது ஆல்ரெடி படிக்கிறதா இருந்தாலுமே அந்த டைமில் படிச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கும். அது வந்து அந்த டைம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து என்னால் வந்து எழுதவும் முடியாது படிக்கவும் முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த ஸ்கிரிப்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தூங்கும் போது கேட்டுகிட்டே தூங்கிக்கோங்க. ஓகேவா? இது அனதர் ஆப்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பண்ணணும். ஒன் டே பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. டெய்லி இந்த ஒரு ப்ராக்டிஸை கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மார்னிங் எப்போல்லாம் தூங்கி எந்திரிக்கிறோமோ அந்த 20 மினிட்ஸ் வந்து நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதோ இல்லை படிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கேட்குறதோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஈஸியாக அதை வந்து கிராஸ்ப் பண்ணிக்கும். நிறையா பேர் திங்க் பண்ணலாம் இதெல்லாம் நான் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து திங்க் பண்ணுறீங்களோ இல்லை என்ன மாதிரி கமெண்ட் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்குறீங்களோ அது பாசிட்டிவ் மேபி அது நெகட்டிவாக இருக்கலாம். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் ஏதாவது ஒரு தாட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரே வந்து தாட்டை வந்து நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ இல்லை அஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் உங்களோட சப்கான்ஷியஸ்
மைண்டுக்கு வந்து இந்த டேட்டா வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுதான் இவங்களோட ரியாலிட்டி. இப்போ உங்களோட ரியாலிட்டி வந்து உங்களோட எஸ்பி கூட மேரிட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இது நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு உங்களோட எஸ்பி கூட அப்படின்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடான சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களோட 3Dயில் உங்களுக்கு காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நான் என்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணணும், நான் என்ன ஆட் பண்ணட்டும், என்ன ஆட் பண்ணக்கூடாது, இது என்னலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட ரியாலிட்டி நீங்கள் எழுதி உங்களோட லைஃப் பற்றி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லா பர்சனுக்கும் தனித்தனி லைஃப் இல்லையா? ஸோ நீங்கள் மற்ற பர்சன்ட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதுங்க. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எது எழுதுறதா இருந்தாலுமே பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி நீங்கள் எழுதணும். நடக்க போகுது அதெல்லாம் எழுதக்கூடாது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் கல்யாணம் உங்களோட எஸ்பி கூட மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது, மற்றவங்க கூட எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்டிங்கில் இருக்கும். என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் உங்களோட எஸ்பிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங்கில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். 1 day 2 days பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட இந்த ரிப்பீட்டேஷனை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ரிப்பீட்டேஷன் பண்ண தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களோட இந்த பர்டிகுலர் டிசைர் எப்போ வரைக்கும் உங்களோட ரியாலிட்டியில் வந்து நிஜமாக மாறலையோ அப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை விடக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கிவ் அப் பண்ணாமல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ்க்காக ஒரு 60 டேஸாக மினிமம் கொடுங்க. ஓகேவா? டெய்லி பண்ணுங்கள் 60 டேஸ்க்கு. நார்மலாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணதுக்கு ஒரு 21 டேஸ் போதும். பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு 60 டேஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பர்மனெண்ட்டாக ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க லாங் டேர்ம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காது இல்லையா? ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ வந்து திருப்பி நீங்கள் ஃபேவர் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை திருப்பி வந்து அந்த சிச்சுவேஷனை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ பண்ணுற ஒரு விஷயம் ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களோட அந்த டிசைர் உங்களோட 3Dயில் ப்ராப்பராக உங்கள்கிட்ட வந்து சேர்கிற வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு என் சைட்லேருந்து 100% எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களோட டர்ன். உங்களோட ஸ்கிரிப்டிங்கில் நீங்கள் 100% கொடுத்து உங்களோட டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.